வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் ஒரு கார் செய்கிறது தான் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாருங்கள், இந்த பீஸ் நம்ம போட்டு வச்சுட்டு இதே போல் இன்னும் ஒரு பீஸ் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானும் இன்னொரு பீஸும் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் நம்ம இந்த 2 பூவும் போடாமல் விட்டுட்டோம். இதையும் போட்டுடலாம். இதில் போட்டுட்டேன். இப்படி வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது இதில் மிஸ்டேக் நடந்திருக்குது. இது 2 பூ எப்படியோ போடாமல் விட்ருக்கோம். அதனால் இதையும் நம்ம போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்துடலாம். எப்படி நம்மளை பார்த்து இந்த வீல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. எப்படி திருப்பி வச்சுட்டு நம்ம இப்போது பாசி போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இதில் எத்தனை பூ வருதோ அதை கணக்கு பண்ணி அதாவது இந்த 5 mm பாசியில் நம்ம போட்டோம்னா ஒரு அடி ஒயர் எடுத்து கரெக்டாக நம்ம பூ போட்டோம்னா 13 பூ வரும். நமக்கு இதில் 4 பூ வரும். அப்படி 3 லைனில் 4 4 12. இதில் ஒரு 2 பூ நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டியிருக்கு. அதனால் நான் ஒரு அடி ஒயரும் இன்னும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த பக்கத்துலேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த பாசியிலேருந்து இப்படி கொண்டு வந்து இதை இப்படி நேராக இங்கே வரையும் கொண்டு வந்துடலாம். அதுக்காக நம்ம முதல்ல இதிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த பாசியில் டொயினை கொடுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் பாசியில் டொயினை கொடுத்து எடுத்துருக்கேன். இந்த சைடு 2 பாசியும் இந்த சைடு ஒரு பாசியும் மஞ்சள் கலர் பாசி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு பூ போட்டிருக்கோம். இனி அடுத்தது போடும்போது சிவப்பு கலர் பாசி போடணும். இந்த சைடு 2 பாசி, இந்த சைடு ஒரு சிவப்பு பாசி, இதே போல் போட்டுடலாம். அடுத்தது போடும்போது இந்த சைடு ஒரு சிவப்பும் ஒரு மஞ்சையும் போடணும். அடுத்தது இந்த சைடு ஒரு சிவப்பு கலர் பாசி, இதே போல் போட்டுடலாம். மஞ்சையில் இந்த சைடு உள்ள டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். முதல்ல சிவப்பு போடணும், அதுக்கு பிறகு மஞ்சள் போட்டுட்டு இந்த சைடு இந்த டொயினில் ஒரு சிவப்பு கலர் பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மஞ்சள் கலர் பாசியில் கொடுத்து எடுத்துடலாம். இனி அடுத்தது போடும்போது இந்த சைடு டொயினில் ஒரு மஞ்சள் கலர் பாசி போட்டுடலாம். இந்த சைடில் போட்டுடலாம். இனி இந்த சைடு ஒரு மஞ்சள் கலர் பாசி போட்டுடலாம். இதே போல் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த சிவப்பு கலர் பாசியில் இந்த டொயினை கொடுத்து எடுத்துக்கிடலாம். இனி எல்லாமே சிவப்பு பாசி தான் வரும். போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த சிவப்பு கலர் பாசிலையும் டொயினை கொடுத்து எடுத்தாச்சு. இந்த டொயினை இப்போ நமக்கு 2 பாசி இருக்குது. 2 சிவப்பு கலர் பாசி போட்டுடலாம் இந்த டொயினில். இப்போது இந்த டொயினை இந்த பக்கத்து பாசியில் எடுத்துக்கிடலாம். அப்போ தான் இந்த லைனில் நமக்கு ஜாயிண்ட் ஆகி வரும். இதை எடுத்துகிட்டு இந்த டொயினில் 2 சிவப்பு பாசி. இதே போல் சிவப்பு கலர்லேயே தான் இந்த பக்கமும் போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கமும் போட்டு இது வரையும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் வந்திருக்கிறது மாதிரி பாருங்கள். இந்த சைடு வந்திருக்கு பாருங்கள் 2 பூ, இந்த சைடு வந்திருக்கிற மாதிரி இந்த சைடும் 2 பூ வர்றது மாதிரி இங்கே வரையும் கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த சைடில் வரும்போது நமக்கு 3 பாசி டொயின் உள்ளே இருக்கும். ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், 2 லைன் போட்டாச்சு. இனி இந்த லைனையும் இதே மாதிரி இங்கே வரையும் கொண்டு வந்துடலாம். இந்த டொயினில் 2 பாசி போடணும். பாருங்கள், இந்த இது போட்டு முடிச்சாச்சு. இந்த பக்கத்தில் வரும்போது இந்த கருப்பு பாசியும் சேர்த்து எடுத்துகிட்டு இதில் ஒரு பாசி போட்டு நாட் போட்டுடலாம். நாட் போட்டாச்சு. இதில் நாட் போட்டுடலாம். இதே போல் இந்த பக்கமும் பின்பக்கமும் இப்படி வர்றது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 4 பூ நடுவில் வர்றது மாதிரி இது இப்படி வரணும். ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 2 சைடும் போட்டு முடிச்சாச்சு. நம்ம ஒரு சைடு போட்டிருந்தோம், இந்த சைடும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், போட்டாச்சு.
இப்போ இந்த ஒரு மஞ்சள் கலர் பாசிலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு கலர் பாசிலையும் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இதில் எப்படி மடங்கி வரக்கூடிய இடம், அந்த பாசிலையும் அதுக்கு அடுத்த மஞ்சள் பாசிலையும் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ இடது பக்க ட்ரெயினில், அதாவது இந்த சைடு ட்ரெயினில் 2 வெள்ளை கலர் பாசி போட்டுடலாம். பாருங்கள் நம்ம இந்த பக்கத்தில் போட்டு அதே 4 பூவையும் நம்ம எப்படி மேல் பக்கமாகவும் போட்டு கொண்டு வர போகிறோம். இதுவரையும் வெள்ளை பாசி போட்டால் போதும். இனி வெள்ளை பாசியே போட்டுடலாம். இப்போ 2 பாசி போட்டிருக்கோம், ஒரு பூ வந்தாச்சு. அதுக்கு பிறகு இந்த வலது கை பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினை இந்த சிவப்பு கலர் பாசியில் கொடுத்து எடுக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இடது பக்கத்தில் 2 வெள்ளை போட்டுடலாம். இப்போ இடது பக்கம் ட்ரெயினில் 2 வெள்ளை பாசி, இதே மாதிரி தான் வெள்ளை கலர் பாசி தான் போட போகிறோம். பக்கத்தில் கொடுத்துட்டு பிறகு இதில் திருப்பும்போது காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ கடைசி பூ போட போகிறோம். மஞ்சள் கலர் பாசி எடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த பாசி இந்த சிவப்பு கலர் பாசியும் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு வெள்ளை பாசி போட்டுடலாம் அந்த ட்ரெயினில். பாருங்கள் இப்போ 4 பூ போட்டாச்சு. இனி இது வலது பக்கத்தில் இந்த சைடில் இருக்கக்கூடிய ட்ரெயினை இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். இனி அதே மாதிரி தான் இந்த பக்கமாக நம்ம திரும்பி பூ போட போகிறோம். இப்படி வரும். இனி இந்த பக்கத்தில் இந்த ட்ரெயினில் 2 பாசி போட்டுடலாம். பாருங்கள் இங்கேருந்தே நம்ம ஜாயின் பண்ணி கொண்டு வந்து இதுவரையும் வெள்ளை பாசி போட்டிருக்கோம். எல்லா பாசிலையும் கொடுத்து எடுத்து இந்த பக்கமாக போயிட்டு இந்த பக்கமாக திரும்பி வரணும். இதே போல் தான், கஷ்டமே இல்லை, ஈஸியாக போட்டுடலாம். இந்த பக்கத்தில் வெள்ளை பாசி இதுவரையும் முடிச்சுட்டு நடுவில் அதுக்கப்புறம் சிவப்பு பாசி போட்டுட்டு பிறகும் வெள்ளை பாசி போட்டுட்டு வந்திருக்கேன். இது நம்ம முதல்ல ஜாயின் பண்ணது தான். இப்போ அடிப்பக்கமும் அதே போல் நம்ம இதை ஜாயின் பண்ண மாதிரி இந்த பக்கமும் ஒரு அடி ஒயர் எடுத்து இதை ஜாயின் பண்ணி விட்ருக்கேன். இப்போ இந்த பக்கம் இதே மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு முடிஞ்சு. இந்த 2 பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடணும். முக்கில் இருக்க பாசியில் இந்த சைடு ஒரு பாசி, இந்த சைடு ஒரு பாசி, ஒரு அடி ஒயர் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம இந்த பக்கத்தில் 2 பாசி போட்டுடலாம். இதே போல் தான் இந்த பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 பாசி போட்டுருவோம். 4 பூ தான் போடணும், அப்போ 8 பூ தான் வரும். இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதே போல் 4 பூ போட்டுடலாம். பாருங்கள் இது வந்தாச்சு. இனி இதை கொடுத்து எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இந்த ட்ரெயினில் 2 பாசி போடணும். இதே போல் அங்கேயும் போட்டுடலாம். பாருங்கள் இப்போ இதில் இந்த சைடில் வரும்போது 3 பாசி இருக்கும், ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள் இதையும் போட்டு முடிச்சாச்சு. இதில் நாட் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு முடிச்சாச்சு. அழகாக நிற்குது. நமக்கு இதில் ஓப்பன் வேணும் அப்படின்னா ஓப்பன் வச்சுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா இதையுமே ஃபுல்லாக இதே போல் அடைச்சி விட்டுடலாம். இதில் இப்போ லைட் ஏதாவது வைக்கிறதா இருந்தால் லைட் வச்சு நமக்கு இப்படி வச்சோம்னா அழகாக வெளிச்சமாக தெரியும். அதனால தான் நான் இதில் ஓப்பனாக விட்ருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம். அழகாக இருக்கு.